நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் உடல் நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காலமானார். கடந்த 8ஆம் தேதி வீட்டில் கீழே விழுந்ததில் தலையில் காயம் ஏற்பட்டதால் சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு மருத்துவக் குழுவினர் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். பாஜக மூத்த தலைவரான இல கணேசனின் மறைவு பாஜகவினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் உடல் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள மின்மயானத்தில் சனிக்கிழமை மாலை அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்படுகிறது. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்த இல கணேசனின் உடல் இரவு 8:20 மணிக்கு தியாகராய நகரில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அவருடைய உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர்கள் KN நேரு, மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் இல கணேசன் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்தார். இதேபோல் இல கணேசனின் உடலுக்கு தமிழக ஆளுநர் RN ரவி நேரில் அஞ்சலி செலுத்தினார். பாஜக மூத்த தலைவர் H. ராஜா, வானதி ஸ்ரீனிவாசன், மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன், துணைத் தலைவர் கரு நாகராஜன் ஆகியோரும் இல கணேசனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். இந்நிலையில் இல கணேசனின் உடல் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு பெசன்ட் நகர் மின்மயானத்தில் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்படுகிறது. இந்தியாவின் முதல் செமிகண்டக்டர் சிப்பை உருவாக்குவது முதல் ஜெட் என்ஜின்களை உருவாக்குவது வரை சுதந்திர தின விழா உரையில் பல முக்கிய அறிவிப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார். இந்த ஆண்டு இறுதிக்குள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட செமிகண்டக்டர் சிப்கள் சந்தைகளில் கிடைக்கப்பெறும். 2047ஆம் ஆண்டிற்குள் அணுசக்தி திறன் 10 மடங்கு அதிகரிக்கும் என்று தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பு சவாலை எதிர்கொள்ளவும் இந்திய குடிமக்களின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யவும் உயரதிகாரம் மிக்க மக்கள் தொகை ஆய்வு திட்டத்தை தொடங்குவதாக பிரதமர் அறிவித்தார். சூரிய சக்தி, ஹைட்ரஜன், நீர் மற்றும் அணுசக்தியில் பெரிய விரிவாக்கங்களுடன் கடல் வளங்களை பயன்படுத்த தேசிய ஆழ்கடல் ஆய்வு திட்டத்தை தொடங்குவதாகவும் குறிப்பிட்டார். கோவிட் காலத்தில் தடுப்பூசிகள், டிஜிட்டல் கட்டணங்களுக்கான UPI போன்று சொந்த ஜெட் என்ஜின்களை உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்த பிரதமர் மோடி, விஞ்ஞானிகள் மற்றும் இளைஞர்கள் அதை நேரடி சவாலாக எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். உயர்நீதிமன்றத்தை விட உச்சநீதிமன்றம் உயர்ந்தது அல்ல என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் பேசிய அவர், உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக சில பெயர்களை உயர்நீதிமன்ற கொலிஜியத்திற்கு உச்சநீதிமன்றம் பரிந்துரைக்கலாம், ஆனால் உத்தரவிட முடியாது என்றார். உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் ஒன்றுக்கொன்று உயர்வானதோ தாழ்வானதோ இல்லை என்றும், இரு நீதிமன்றங்களும் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டவை என்றும் அவர் கூறினார். நெல்லை மாவட்டத்தில் 64 மாதங்களில் 633 வழக்குகள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருப்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது. நெல்லை பாளையங்கோட்டையைச் சேர்ந்த இசக்கி பாண்டியன் என்ற வழக்கறிஞர் காவல் நிலையங்களில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கு விவரங்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்டிருந்தார். அதற்கு நெல்லை மாநகர மாவட்ட காவல்துறை அளித்த பதிலில், நெல்லை மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் கடந்த 2019 ஜனவரி தொடங்கி 2025 ஏப்ரல் வரை 446 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று நெல்லை மாநகர காவல்துறையில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 187 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. தீண்டாமைக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வந்தாலும் நெல்லை மாவட்டத்தில் சராசரியாக மாதம் ஒன்றிற்கு 10 வழக்குகள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வன்முறையை தூண்டும் வகையிலும் குற்றங்களுக்கு வழிவகுக்கும் வகையிலும் ரீல்ஸ் மற்றும் படங்கள் வெளியாவதை தடுக்க இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதள நிறுவனங்களுக்கு அரசு மூலம் கடிதம் எழுத உள்ளதாக காவல் ஆணையர் அருண் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்தாலும் அவை வரைமுறைப்படுத்தாமல் இருப்பதால் குழந்தைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சாதி மத பாகுபாட்டை ஊக்குவிக்கும் கருத்துக்கள், வன்முறையை தூண்டும் புகைப்படங்கள், ரீல்ஸ்கள் பகிரப்பட்டு வருகின்றன. ஃபேஸ்புக்கில் வன்முறையை தூண்டும் பதிவுகள்
போட்டோக்கள், படங்கள், வீடியோக்களை வெளியிட்டால் அந்த கணக்கை Facebook நிறுவனம் முடக்கி விடுகிறது அல்லது அந்த பதிவை நீக்கிவிடுகிறது. ஆனால் இன்ஸ்டாகிராமில் அதுபோன்ற கட்டுப்பாடு இல்லாததால் அறிவாளுடன் விரோதத்தை தூண்டும் வகையில் தொடர்ந்து படங்கள், கருத்துக்கள் பகிரப்படுகின்றன. சமீபத்தில் நடந்த நெல்லை ஆணவ கொலை சம்பவத்திலும் நவீனை வெட்டி கொன்ற இளைஞர் சுர்ஜித் தனது சமூக வலைதள கணக்கில் அறிவாளுடன் வன்முறையை தூண்டும் வகையில் படங்களை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் சமூக வலைதளங்களை முறைப்படுத்துவது தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் அருண் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. அப்போது சமூக வலைதளங்களை வரைமுறைப்படுத்த இன்ஸ்டாகிராம் போன்ற நிறுவனங்களுக்கு தமிழக அரசு மூலம் கடிதம் எழுதப்படும் என காவல் ஆணையர் அருண் தெரிவித்தார். வருகிற 2035ஆம் ஆண்டில் திட்டமிட்டபடி விண்வெளி மையத்தை இந்தியா நிறுவும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழக அரசு சார்பில் சுதந்திர தின விழாவில் அவருக்கு அப்துல் கலாம் விருதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இஸ்ரோ தலைவர் நாராயணன் தனது குழுவினருக்கு இந்த விருதை அர்ப்பணிப்பதாகவும் இஸ்ரோவின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் மோடி செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். டெல்லியில் 5 ரூபாய்க்கு மலிவு விலை உணவகம் வருகிற டிசம்பர் மாதத்தில் பயன்பாட்டுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி முழுவதும் 100 அடல் உணவகங்களை தொடங்க அந்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாளான டிசம்பர் 25இல் மலிவு விலை உணவகம் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்காக நிதித்துறையையும் கையாளும் முதலமைச்சர் ரேகா குப்தா தனது 2025-26 பட்ஜெட்டில் 100 கோடி ரூபாயை ஒதுக்கினார். அனைத்து திரையரங்குகளிலும் தினமும் ஒரு வங்காள மொழி திரைப்படம் கட்டாயம் திரையிடப்பட வேண்டும் என மேற்குவங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. வங்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் முதல்வர் மம்தா பானர்ஜி தொடங்கிய வங்க மொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாகவே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின்படி வங்கத்தின் அனைத்து திரையரங்குகளிலும் தினமும் மாலை 3 மணி முதல் இரவு 9 மணி வரையிலான முக்கிய நேரத்தில் ஒரு வங்க மொழி திரைப்படமேனும் திரையிடப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரைத்துறையில் வசதிகள் அதிகமாக இருந்தாலும் அரசியலில் நீண்ட பயணங்கள் செல்லும்போது கழிப்பறை பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகள் பெண்களுக்கு முக்கிய சவால்களாக இருப்பதாக தெரிவித்துள்ளார் நடிகையும் எம்பியுமான கங்கனா ரணாவத். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், படப்பிடிப்பு ஒரு மிக சொகுசான சூழல் என்றும் நடிகைகளுக்கு வேன் இருக்கும் எனவும் அதில் நாப்கின்களை எவ்வளவு வேணாலும் மாற்றிக்கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார். ஆனால் தற்போதைய அரசியல் வாழ்க்கை முறையில் நிலைமை முற்றிலும் மாறுபட்டிருப்பதாகவும் ஒரு நாளில் 12 மணி நேரம் பயணம் செய்வதாகவும் பெண்கள் கழிப்பறைக்கு செல்லும் இடம் கூட இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.